இப்போ மொதல் ட்ரேடு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வீடியோ ஆன் பண்ணேன். ஒரு அரை மணி நேரமாக சும்மா உட்காந்துருந்தேன் சாட்டை பார்த்துக்கிட்டே. ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் இந்த ஒயிட் லைன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கணும், அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் டெம்ப்ட் பண்ணணும், நம்மளை எடுக்கக்கூடாது. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப எவ்வளோத்துக்குள்ளன்னா ஏகப்பட்ட ட்ரேடு கைவிட்டு போகுது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் எடுப்பேன். இப்போ கூட எடுக்கலாம், எடுத்து நிறைய ட்ரேட் வின் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு வாட்டி வின் பண்ணாலும் அடுத்த வாட்டி லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும். அது ஒரு ரூல் வச்சுட்டேன். பிரேக் அவுட் பண்ணாமல் போச்சுன்னா எடுக்கக்கூடாது. போது பார்த்தீங்களா, இப்படி தான் நிறையா போகும், ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பொறுத்தாகணும். ரிஜெக்ஷன் கொடுத்து முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். பொறுமை வெயிட் பண்ணால் நல்லா ஒரு ஒர்த்தான ட்ரேட் கிடைக்கும். இதே பழைய நானாக இருந்தால் இந்த நேரத்துக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஏன்னா மார்ட்டின் போட்டு ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். நான் ஒரு தப்பான மார்ட்டிங்களே டோட்டல் கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணும் வட்டி இருக்குது. அதனால் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ட்ரேடு போச்சு, க்ரீன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு. இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரூலை பிரேக் பண்ணல, வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரேடுக்கு. லேட் என்ட்ரி ஆகிட்டு ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஆனால் லேட் என்ட்ரி ஆகிட்டு பார்க்கலாம் ஜெயித்தான்னு. இது ஏன் இது ட்ரேட் எடுத்தேன்னா, நான் எப்போ ரிவர்சல் ட்ரேட் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். எப்போ ஒரு வாட்டி தான் கண்டினியூஷன் ட்ரேட் எடுப்பேன். இதில் ஏன் எடுத்தேன்னா, மேலே 2 கோடு தருதா, இந்த கோடு வந்து ஸ்ட்ராங்கான லெவல்னு அதிலேருந்து செல்லர்ஸ் வருவாங்க. இப்போ கீழே 2 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஆனாலும் அங்கே போகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ட்ரெண்ட் லைன் வேறுக்கு போகணும். ட்ரெண்ட் லைன் வேறுக்கு போகலனாலும் இது வரைக்கும் கண்டிப்பாக போய்த்தான் ஆகும். அதனால தான் சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறேன். 3, 2, 1 ஓவன் ஆயிடுச்சு. இதில் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த ஸ்மால் டோஜி டைப் புல்லிஷ் கேண்டல் இது வந்து நிறைய இடத்துல வந்தால் ரிவர்சல் ஆகும், ஒன்றரை இடத்துல கண்டினியூஷன் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே புரியும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தாலும் புரியாது எந்த இடத்துலன்னு சொல்லி. ஏகப்பட்ட சார்ட்டு பார்க்கணும், ஏகப்பட்ட ட்ரேடு எடுத்தால் தான் நமக்கு அது தெரியும். சரி, வீடியோ கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியாது. அதனால் அடுத்த ட்ரேடில் காட்டுறேன். உடனே வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் போட்ட லெவலுக்கு வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா லெவலில் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து வரலாம், அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆகியும் வரலாம். நான் இப்போது எடுக்கவா வெயிட் பண்ணவான்னு 2 மைண்டாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரேட் யாருக்குன்னு வின் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த லெவல் கரெக்டாக முடிஞ்சிருக்கு, வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் ஒரு ட்ரேட் வின் ஆகிருக்கு. உடனே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பார்க்கலாம். வந்துச்சுன்னா வந்துட்டு போகுது, அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் ஆன ஒரு ட்ரேட் எடுக்கலாம்.
நினச்ச மாதிரி ரெட் கேண்டில் தான் வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். அதில் தான் ஒரு ட்ரேட் இருக்குன்னு வெயிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வாய்ப்பு அடித்தா நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகிட்டு நமக்கு நினச்ச ஒரு ட்ரேடு கிடச்சிது. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேலே தெரியுதா இந்த ப்ளூ கலர் லைன், ஸ்ட்ராங் லெவல். அதை அப்படியே கொட்டாச்சுன்னா எடுக்கலாம், அப்படியும் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வருது. இப்படித்தான் முன்னாடி வரும், தாண்டி போய் வரும். ஆனால் நம்ம நினைக்கிற இடத்துல மட்டும் வராது. எல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஸ்மால் ரெட் கேண்டல் அப்போ வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். நான் அப்போ அதுக்கு தான் அதிக வாய்ப்புன்னு சொல்கிறேன்னா, அதில் செல்லரோட பையரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னோடய அனலைஸில் சொல்கிறேன். அப்படியும் ரெட் வந்துச்சுன்னா அடுத்த 2 இருக்குது, ஒரு கேண்டில் 2 கேண்ட்லேயோ கண்டிப்பாக பையர்ஸ் வருவாங்க. அதனால தான் நான் வெயிட் பண்ணுறது. ஓ, எடுக்க கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகுது, பொறுக்கும். ஐயோ, லேட் என்ட்ரி. இது மேக்ஸிமம் க்ரீனாக தான் முடியும் என்னோடய அனாலிசிஸில். ஆனால் லேட்டாக என்ட்ரி விழுந்திருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம். லாஸ் ஆச்சுனால ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறது, அப்படி தான் மார்க்கெட்டு. அப்படி இது ரெட்டாக க்ளோஸ் ஆச்சுன்னா மார்ட்டிங்கில் போடலாம். மார்ட்டிங்கெலாம் இப்போ 55 ரூபா வச்சுருக்கோமா, 110 ரூபா போடணும். க்ரீனாக முடிஞ்சுன்னா க்ரீனாக முடிஞ்சு லாஸ் ஆச்சுன்னா விட்டுறோம். பத்து செகண்ட். வெற்றி. பார்த்தீங்களா, பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரேட் கிடைக்கும். இது லேட் என்ட்ரி இருந்தாலும் ப்ராஃபிட் ஆகிட்டு. இப்போ ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ட்ரேட், அதனால் ரிஸ்க் அதிகமாக எடுத்தேன். ரிஸ்க் அதிகமாக எடுத்ததுனால இந்த ட்ரேட் என்னாச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அன்றைக்குள்ள ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஏன் ரிஸ்க் அதிகமாக எடுத்தேன்னா, இப்போ ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆச்சு. ஒரு ட்ரேட் வந்து லேட் என்ட்ரினால ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு, ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு. அப்போ காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், வின் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் வந்து ஓவர். ஏன்னா ப்ராஃபிட் கிடச்சிட்டு, இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கணுமோ ஒரு 3% கிடச்சிட்டு, அதனால் முடிச்சுக்கலாம்.